ஒரு பெரிய டீமே இல்லாம நீங்க ஒருத்தரே தனியாளா $1 மில்லியன் பிசினஸ உருவாக்க முடியுமா? அதாவது நம்ம ஒரு கணக்குக்கு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய். கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை வச்சு இது 100% சாத்தியம். வாங்க அது எப்படி நடக்குதுங்கிறத கொஞ்சம் ஆழமா பார்க்க. சரி, நம்மளோட இந்த முழு பயணத்தையும் இந்த ஒரு வரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஊழியர்களின் எண்ணிக்கை ஒரு வெற்று பெருமை. அதாவது உங்க கம்பெனில எவ்ளோ பேர் வேலை செய்றாங்கங்கிறது உங்க சக்சஸ அளக்குற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இது ஏன் இவ்ளோ பெரிய புரட்சிகரமான சிந்தனைன்னு நாம பார்க்க போறோம். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட 50 பேர் வேலை செய்றாங்கன்னு சொல்றதுதான் ஒரு பெரிய கெத்தா இருந்துச்சு. ஆனா இப்போ சீனே டோட்டலா மாறிடுச்சு. இப்போதைய புதிய கெத்து என்ன தெரியுமா? நான் வருஷத்துக்கு $1 மில்லியன் சம்பாதிக்கிறேன், அதுவும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமன்னு சொல்றதுதான். இது வெறும் பணத்தை பத்தினது மட்டும் இல்ல, இது உண்மையான சுதந்திரத்தை பத்தினது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய ஊழியர்கள்னா கூடவே நிறைய பொறுப்புகளும் வரும். மாசம் சம்பளம், பேரோல் டாக்ஸ், ஹெச்ஆர் பிரச்சனைகள், திடீர்னு லீவ் போடுறதுன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் வரிசை கட்டி நிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா சில சமயம் இந்த ஊழியர்களின் எண்ணிக்கை நமக்கு ஒரு பெரிய பாரமாவே மாறிட வாய்ப்பு இருக்கு. இங்கதான் சோலோப்ரனர் புரட்சி உள்ள வருது. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க தனியா வேலை செய்ய போறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க ஒரு சூப்பரான அதிதிறமையான டிஜிட்டல் டீமை மேனேஜ் பண்ண போறீங்க. இந்த டீம் எப்பவும் ஆன்லைன்ல இருக்கும். 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாளும் உங்களுக்காக வேலை செய்யும். அதுவும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கற சம்பளத்துல ஒரு சின்ன செலவுல. அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நம்ம பிசினஸோட மூளையா செயல்பட போற, அதாவது ஸ்ட்ராட்டஜி வகுக்க போற நம்மளோட டிஜிட்டல் டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் டீமை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம டிஜிட்டல் டீம்ல Claude 3.5 Sonnet உங்க பிசினஸோட கோ-ஃபவுண்டர் மாதிரியே நினைச்சுக்கோங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ. இது உங்களுக்கு சிக்கலான ஐடியாஸ் கொடுக்கும், கோடிங் எழுதும், உங்க ஐடியாவுக்கே ஒரு மாற்று கருத்து சொல்லி உங்களை இன்னும் தெளிவா யோசிக்க வைக்கும். அடுத்ததா Perplexity. இது ஒரு ஏஐ பவர்ட் சர்ச் என்ஜின். தேவையில்லாத SEO ஸ்பாம் வெப்சைட்டை எல்லாம் தவிர்த்துட்டு உண்மையான தகவல்களை ஆதாரங்களோட எடுத்துட்டு வந்து கொடுக்குற ஒரு சூப்பர் ரீசர்ச்சர் மாதிரி இது. அடுத்து எந்த ஒரு பிசினஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் உருவாக்குற வேலைய யார் செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். போட்டோ, வீடியோ, ஆடியோன்னு எல்லாத்தையும் கவனிக்க ஒரு முழு கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டே நாம இப்போ உருவாக்க போறோம். இதுல பாருங்க, மிட்ஜர்னி உங்க ஆர்ட் டைரக்டர் மாதிரி. இது ஒரு ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர். உங்களுக்கு என்ன மாதிரி படம் வேணும்னு சொன்னா போதும், நொடியில உருவாக்கிடும். அடுத்து ஓபஸ் கிளிப். இது ஒரு ஏஐ வீடியோ எடிட்டிங் டூல். நீங்க 1 மணி நேரம் வீடியோ எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வைரல் ஆகக்கூடிய 20 சின்ன சின்ன வீடியோவை அதுவே கட் பண்ணி சப்டைட்டில்லாம் போட்டு சூப்பரா கொடுத்துடும். டிஸ்கிரிப்ட் மூலமா நீங்க பேசும்போது வர்ற ஆ மாதிரி தேவையில்லாத சத்தத்தை எல்லாம் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல வார்த்தையை டெலீட் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா வீடியோலேருந்து தூக்கிடலாம். யோசிச்சு பாருங்க, இனிமே நீங்க கேமரா முன்னாடி போகவே தேவையில்ல. 11 லேப்ஸ் ஒரு ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் டூல். இது உங்க குரலை அப்படியே காப்பி பண்ணி நீங்க எழுதுனதெல்லாம் உங்க குரலையே பேச வைக்கும். ஹேஜன் இன்னொரு படி மேல போய் உங்கள மாதிரியே ஒரு டிஜிட்டல் அவதாரே உருவாக்கிடும். அந்த அவதார் ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் கிட்ட உங்க சார்பா அவங்க பேரை சொல்லி வீடியோல பேசும். செம்மையா இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம பிசினஸோட மூளை, கிரியேட்டிவ் டீம் எல்லாம் ரெடி. அடுத்ததா பிசினஸ் நடத்துறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தேவையான ஆட்டோமேஷன் டீமை பார்க்கலாம். இவங்க தான் நம்ம பிசினஸ பின்னால இருந்து இயக்குற பவர் ஹவுஸ். இதுல என்10 தான் நம்ம பிசினஸோட நரம்பு மண்டலம் மாதிரி. இது ஒரு ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸையும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா செய்ய வைக்கும். மோஷன் ஒரு ஏஐ கேலண்டர் மாதிரி உங்க வேலைகளை அதுவே உங்க கேலண்டர்ல கரெக்டா வரிசைப்படுத்தி அடுத்து என்ன செய்யணும் நீங்க யோசிக்கிற தேவையே இல்லாம பண்ணிடும். எந்த ஒரு பிசினஸுக்கும் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு சேல்ஸ் தேவை. கிளேன்ற இந்த லீட் ஜெனரேஷன் டூல் உங்களுக்கான சரியான கஸ்டமர்ஸை இன்டர்நெட்லேருந்து தேடி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கும். instantly.ai. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு அவங்க பேரை வச்சு பர்சனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இமெயில் அனுப்பி சேல்ஸ் பண்ணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு நிஜமான மனுஷங்களை, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட், ஆர்ட் டைரக்டர், வீடியோ எடிட்டர், சேல்ஸ் டீம்னு ஒரு முழுமையான டீமை வேலைக்கு வச்சா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட $1.5 மில்லியன். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இந்திய மதிப்புல ஒரு வருஷத்துக்கு சுமார் 12 கோடி ரூபாய். இதுதான் ஒரு முழுமையான திறமையான ஹியூமன் டீமுக்காகிற சம்பள செலவு. இந்த நம்பரை உங்க மனசுல நல்லா வச்சுக்கோங்க. இப்போ
நம்ம இவ்ளோ நேரம் கட்டின இந்த சூப்பரான ஏஐ டீமுக்கு எவ்ளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? அந்த 12 கோடி ரூபாயோட ஒப்பிடும்போது இது எவ்வளவு இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. இது வெறும் வித்தியாசம் இல்ல, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஒரு பக்கம் மனுஷங்கள வச்சு டீம் போட்டா வருஷத்துக்கு 12 கோடி ரூபாய். இன்னொரு பக்கம் நம்மளோட ஏஐ டீமுக்கு வருஷத்துக்கு வெறும் $4,800, அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் தான். மாசத்துக்கு வெறும் $400. இந்த செலவுல ஒரு முழு கம்பெனியே நடத்த முடியும்னா பாத்துக்கோங்க. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சிங் விஷயம் இல்லையா? இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய பிசினஸா ஆரம்பிக்கிறதுக்கு இருந்த தடைகள் எல்லாம் இப்போ உடைஞ்சு போச்சு. இனிமே யாரு வேணும்னாலும் எங்கிருந்து வேணும்னாலும் சரியான கருவிகளோட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். அந்த வாய்ப்பு இப்போ நம்ம கையில இருக்கு. இதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இப்போ உங்கள தடுக்கிறது பணமோ மத்த ரீசோர்ஸஸோ இல்ல. உங்ககிட்ட இருக்கிற வளங்களை நீங்க எப்படி திறமையா பயன்படுத்துறீங்கன்ற ரீசோர்ஸ்ஃபுல்னஸ் தான் முக்கியம். அதுதான் வெற்றியை தீர்மானிக்க போகுது. அதனால இந்த புதிய உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான். ரோபோக்களை வேலைக்கு வைங்க, நம்ம கிட்ட இருக்கிற சாக்கு போக்குகளை வேலையை விட்டு தூக்குங்க. இந்த ஏஐ கருவிகள் நம்ம வேலை செய்யற முறைய முழுசா மாத்திடுமா இல்லையான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த புதிய சாத்தியக்கூறுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.